வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 7 verse 1-5. சங்கீதம் 7வது அதிகாரம் அதில் 1லேருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் டேவிட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம போன சங்கீதத்தில் பார்த்தது வந்து அவர் அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டார். எதுக்காக? கஷ்டத்தில் இருந்தோம், இல்லைன்னா அவருக்கு இருந்த பலவீனத்திலோ அந்த சூழ்நிலையிலேருந்து என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட அழுது சத்தத்தோட ஜெபத்தில் கேட்டார். இந்த அதிகாரத்தில் வந்து என்ன பண்ணுறேன்னா, அவருக்கு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வருது. யாராவது அவர் மேலே பொய்யா ஒரு தவறாக புகார் பண்ணியிருக்காங்க, தவறாக அவர் ஏதோ செஞ்சிட்டாருன்னு பொய் சொல்லி அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆகுது, அவருக்கு அந்த அக்யூசேஷன் வந்து ஒரு சாதாரண அக்யூசேஷன் இல்லை, அவர் உயிர் போகிற அளவுக்கு ஒரு பெரிய தண்டனை வர மாதிரி ஒரு அக்யூசேஷன் அவர் மேலே இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவர் என்ன இருக்கார், ரொம்ப பயத்தில் இருக்கார். ஒரு என்ன பண்ணுறாரு, அந்த பயத்தில் என்ன பண்ணுறாரு, சத்தமாக என்ன சொல்கிறாரு, நான் ஐ ஆம் இன்னசென்ட். ஆனால் என்ன பண்ணுறாரு, இன்ட்ரெஸ்டிங்கானா டேவிட் வந்து பப்ளிக்காக கத்தாமல் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர்கிட்ட போய் அந்த வந்து எடுத்து வைக்கிறார். ஆண்டவர்கிட்ட நடந்ததை எடுத்து வச்சு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நீங்கள் நியாயமாக தீர்ப்பு பாருங்கள், என் இதயத்தில் ஏதோ குற்ற உணர்வு இருந்தால், இல்லை ஏதோ குற்றத்துக்காக இஃப் ஐ ஆம் கில்ட்டி, நான் ஒரு தவறு செஞ்சுருந்தா இந்த சிச்சுவேஷனுக்காக என்னை கண்டிப்பாக நீங்கள் தண்டிங்க, இல்லைனா என்னோட ரெப்புடேஷன் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு வெரி சிம்பிளாக சொல்கிறார். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பப்ளிக்காக அவர் சொல்லாமல் என்ன பண்ணுறாரு, ப்ரைவேட்டாக ஆண்டவர்கிட்ட அவரோட கஷ்டங்களை எடுத்து வைக்கிறார். ஸோ இதுதான் இந்த அதிகாரங்களோட சம்மரி. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து verse 1. ஸோ சாம்ஸ் சாப்டர் 7 verse 1 which says, O Lord my God, in you I put my trust, save me from all those who persecute me and deliver me. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், O Lord my God, in you I put my trust, save me from all those who persecute me and deliver me. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே வந்து கொஞ்சம் கஷ்டமானது, ஆனால் முக்கியமானது என்னென்னா, நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய வாட்டி இந்த மாதிரி சூழ்நிலை வரலாம், இல்லை வராமல் தான் நல்லது. வந்தால் என்ன பண்ணணும்னா, நம்ம மேலே கண்டிப்பாக சில பேர் என்ன பண்ணுவோம், பொய்யா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இல்லை இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வரும் கண்டிப்பாக. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நேச்சுரலாக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோன்னா, இட் வில் பி ஒன் ஆஃப் எமோஷ்னல் ஒன். ஸோ நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், இறக்கி விட்டுருவோம். நம்ம கோவத்தில் இருப்போமோ, அந்த கோவத்தெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே அதை வச்சு என்ன பண்ணுவோம், நான் தப்பு பண்ணலை அந்த, ஏன்னா நம்ம உண்மையிலே தப்பு பண்ணலைன்னா நேச்சுரலாக என்ன வரும், நம்மளுக்கு அந்த இடத்துல கோவம் வரும். அந்த கோவத்தில் என்ன சொல்லுவோம், நான் தப்பு பண்ணல, நீ ப்ரூவ் பண்ணு, அந்த மாதிரி என்ன சொல்லுவோம். ஆனால் இங்கே டேவிட் பண்ண எக்ஸாம்பிள் வச்சு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே டேவிட் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இருக்க சூழ்நிலையில் அவர் மற்றவங்க கிட்ட சொல்ல நான் தப்பு பண்ணல, அவர் ஃபஸ்ட்டு எங்கே போகிறாரு, ஆண்டவர்கிட்ட போய் எடுத்து வச்சு, ஆண்டவர் நான் தப்பு பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் நான் தப்பு பண்ணலை, நீங்கள் யார், நியாயமாக தீர்ப்பு பார்க்குறவர், நீங்கள் என்னை பாதுகாத்துக்கோங்க. இன் யூ ஐ டேக் மை ரெஃப்யூஜ், இன் யூ ஐ புட் மை ட்ரஸ்ட். ஸோ இதுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வேணா ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் தெரியும். ஷெர்லாக் ஹோம்ஸ் அதில் வந்து என்னென்னா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், ஒரு கேரக்டர் என்னென்னா ஒரு டிடெக்டிவ் மாதிரி, போலீஸ் டிடெக்டிவ் மாதிரி வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு கொலை நடந்தால், இந்த மாதிரி நடந்தால் அவர் என்ன பண்ணுவார், க்ளூஸ் எல்லாம் வச்சு இறுதியில் யார் கொலை பண்ணாங்களோ இல்லை யார் குற்றவாளியோ எப்போவுமே என்ன பண்ணுவார், கரெக்டாக கண்டுபிடிப்பார். ஸோ அதான் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அந்த டிவி கேரக்டர். ஆனால் நம்மளுக்கு ரியல் லைஃப்லேயே ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கிறார், அதான் காட். பிகாஸ் நோ மேட்டர் வாட் த சிச்சுவேஷன், நம்ம மேலே என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும், என்ன ப்ளேம் இருந்தாலும், என்ன அக்யூசேஷன் இருந்தாலும், வி ஹாவ் அ காட் ஹூ இஸ் அ பர்ஃபெக்ட் அட்ஜுடிகேட்டர். நம்ம ஆண்டவர் யார், பர்ஃபெக்டான காட், பர்ஃபெக்டான ஜட்ஜ், பர்ஃபெக்டாக எல்லாமே பார்ப்பார். அவருக்கு வந்து எந்த பயஸும் இல்லை, அவருக்கு வந்து எந்த அஜெண்டாவும் இல்லை. அவர் என்ன நியாயமாக தீர்ப்பு பார்க்குற ஆண்டவர் எப்போவுமே இருக்கிறார் என்ற ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு என்ன இருக்கணும், எப்போவுமே இருக்கணும். பிகாஸ் சிலவாட்டி என்னென்னா, நீங்கள் சரியாக தான் இருந்திருப்பீங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சில இந்த மாதிரி ஃபேமஸான பீப்புளுக்குலாம் என்ன வரும்னா, நிறைய ஃபால்ஸ் அக்யூசேஷன் வரும். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ், அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, பொய்யா என்ன சொல்லுவாங்க, இவங்க இந்த மாதிரி டேக்ஸ் ஃப்ராட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டுவாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க எதுவும் பண்ணலை. ஆனாலும் என்ன தெரியுமா ஆகிடும், அவங்க பேர் அதனால் போயிடும், அவங்க ரெப்யூட்டேஷன் போயிடும். ஓ இவனா இந்த கேஸில் மாட்டினவன் தானே, அவங்க கேஸில் போய் கேஸை ஜெயிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஆனாலும் அவங்க ரெப்யூட்டேஷன் என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக டிஃபேம் ஆகிடும். அது என்ன தருவாங்க, டிஃபமேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து
சம்டைம்ஸ் அன்அவாய்டபுள் தான். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சில பேரோட எல்லாரோட மனசை நம்மளால மாற்ற முடியாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். லைக் நோ மேட்டர் ஹவு மச் வி ட்ரை, நம்ம சரியில் இருந்தாலும் சில பேர் என்ன இருந்தாலும் அவங்க முடிவு பண்ணிட்டா மாற்ற மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம யாருக்கு முன்னாடி நேர்மையாக நிற்கணும்னா ஆண்டவர் முன்னாடி. மனுஷன் நம்மளை என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் முன்னாடி நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? பிகாஸ் டேவிட் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்ல, நான் நல்லவன் சொல்ல, ஆண்டவர் நீங்கள் யூ இன்ஸ்பெக்ட் மை ஹார்ட் அண்ட் தென் யூ ஜட்ஜ் மீன்னு தான் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணும், யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம மாற்ற முடியாது. நான் சொன்னல, டிஃபமேஷன், அவங்க அக்யூசியேஷன் போடுவாங்க, உங்கள் நியூஸ்லலாம் பேர் பரவும். அதான் செலிபிரிட்டிஸ்லாம் நியூஸ்லலாம் பரவும். படிக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஓ இந்த மாதிரி ஆளா, அவங்க அதுக்கடுத்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கேஸில் போய் அந்த செலிபிரிட்டி ஜெயிச்சுட்டு அவர் பேரை கிளியர் பண்ணலாம். ஆனாலும் சில பேருக்கு என்ன இருக்கும், ஓ இந்த இதில் மாட்டினவன் தானே, இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு அந்த மாதிரி ஒரு டேக் வந்துடும். ஸோ நம்மளும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் இந்த மாதிரி சில சூழ்நிலைங்க வந்தால் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க மனசை மாற்ற மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பேரை கிளியர் பண்ணிட்டாலும், ஈவன் இஃப் யூ கிளியர் யுவர் நேம், சம் பீப்புள் வில் நாட் சேஞ்ச் த மைண்ட்ஸ். அவங்க மனசை மாற்ற மாட்டாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூ நாட் டிஃபெண்ட் யுவர் செல்ஃப் பப்ளிக்காக. டேவிட் பண்ண மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட நேரடியாக அது எமோஷ்னலாக பண்ணாதீங்க, எமோஷ்னலாக கத்திக்கிட்டு பண்ணாதீங்க. ரெண்டாவது, நோ தேட் நோ மேட்டர் ஹவு பர்ஃபெக்ட் யூ ஹவ் பீன், சம் பீப்புள் வில் நாட் சேஞ்ச் த மைண்ட். சில பேர் நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க முடிவு பண்ணிட்டா அந்த மாதிரி ஃபால்ஸ் அக்யூசியேஷன் வந்து இஃப் தே டிசைடட்னா அவங்க மாற்ற மாட்டாங்க. இது மூணாவது, நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா, வி ஸ்டாண்ட் பிஃபோர் அ பர்ஃபெக்ட் காட். ஒரு நியாயமான ஆண்டவர் மாதிரி நம்ம நிற்கிறோம். அவருக்கு முன்னாடி நம்ம நல்லவராக இருந்தாலே போதும். இது மக்கள் என்ன நினச்சாலும் அதை கண்டு வி ஷுட் நாட் பி சேடன். அவங்க என்ன நினச்சாலும் நினைக்கட்டும், அதை நம்ம மாற்ற முடியாது. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நேர்மையாக இருக்கோமா, நல்லவனாக இருக்கோமா, நம்ம ஒரு அந்த ஃபால்ஸ் அக்யூசியேஷன் பண்ணாதவங்களாக இருக்கிறோமா, தென் குட். இஃப் நாட், we have to repent. So that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you've given to us, Lord. Lord, you have shown us that through the fallen nature, people will always be people, Lord, doing things and assuming things and then believing things that even though they've been disproven, Lord, they have prejudices, they have agendas, Lord. But Lord, you are not like them. You are perfect, Lord. You have no agenda, you have no prejudice, you have no bias, Lord. Thank you for that, Lord. And Lord, help me stand perfect in front of you, Lord, in the day of judgment. All of this in Christ's name I pray. Amen.